பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு, இஸ்ரவேல் தேவனுக்கு பிரியமான ஜனம். யூஸ்வலா நமக்கு பிரியமானவங்கள நாம நல்ல விதமாக தான் டிஸ்கிரைப் பண்ணுவோம். சிங்கம் போல, புலி போலன்னு சில மைட்டி அனிமல்ஸை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க தேவன் யாக்கோபை ஒரு பூச்சின்னு சொல்றாரு. இந்த ப்ராஃபஸி தேவன் யாருக்கு சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு இருந்தாங்க. பெரிய ஜாதியான பாபிலோனை அவங்களால எதிர்க்க முடியல. அவங்க வல்லமைகளுக்கு முன்னால இவங்க ஒண்ணுமே இல்லை. விடுதலை வேணும், சொந்த நாட்டுக்கு திரும்பணும். பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆசீர்வாத குறைவுல இருந்தாங்க. சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. மகா பாபிலோனுக்கு முன்னால இந்த தேவ ஜனங்கள் ஒரு சிறு பூச்சி போல தெரியலாம். இஸ்ரவேல் ஒரு சிறு கூட்டம் போல தெரியலாம். ஆனா தேவன் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு. எவ்வளோ பெரிய அஷ்யூரன்ஸ் இல்லை. இன்னைக்கு உலக பிரகாரமா ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டியோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரோ இருந்தா அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ், பிளாக் கேட்ஸ் மாதிரி பாதுகாப்புக்குன்னு சிலர் அவங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நபரை பாதுகாக்கிறது தான் இவங்களோட தலையாய கடமையே. இந்த காட்ஸை எல்லாம் தாண்டி தான் அவங்கள போய் நம்ம பார்க்க முடியும், அவங்கள போய் நம்ம தொட முடியும். அப்படி ஒரு பாதுகாப்பு. இந்த செலிபிரிட்டிஸ் தங்கள் பாடி கார்ட்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இங்கே சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னவர் யார் தெரியுமா? பயங்கர பராக்கிரமம் உடையவர், ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உடையவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னவர், பராக்கிரமசாலி, சர்வ வல்லமையுடையவர், சாவாமையுடையவர், சர்வ ஞானி, யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர், எல்லாம் வல்லவர், ஏகோவான் நிசியானவர், மகத்துவம் நிறைந்தவர், காற்றையும் கடலையும் கூட அதட்டினவர், ஆல்பா ஒமேகாவுமானவர். இத்தனை வல்லமையும் மகிமையும் உடைய தேவன் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். இன்னைக்கும் கூட உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அடிமைப்படுத்தப்பட்டு, சிறைப்படுத்தப்பட்டு, கட்டப்பட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்க முன்னால இருக்கிற அந்த பெரிய காரியம், அந்த சத்துரு, அந்த சுபாவம், அந்த வியாதி, அந்த கடன், அந்த வழக்கு, அந்த தடை, அந்த ஆசீர்வாத குறைவு, அந்த பண பிரச்சனை, அந்த பழக்கம் மகாபாபிலோனு போல உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுதா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உங்கள் மீட்பர் உரைக்கிறார். நிச்சயம் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வருவார். உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். அந்த சர்வ வல்லமையுள்ளவர் உங்களோடு கூட நிற்கும் பொழுது யார் அல்லது எது உங்களுக்கு எதிராக இந்த உலகத்துல நிற்க முடியும்? செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். உங்களை டோட்டலா உங்க தேவன் கிட்ட சரண்டர் பண்ணி அவர் கையை பிடிச்சுக்கங்க. அவர் உங்களுக்கு துணை நிற்கிறாருங்கிற உறுதியோடு இருங்க. வருகிற நாட்களில கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்வில், உங்கள் சூழ்நிலையில் பலமாய் இடப்பட்டு, பலமாய் கிரியை செய்து உங்களை மீட்டு மீண்டும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லமையுள்ளது. மீண்டும் உங்களை உங்கள் ஸ்தானத்திலே அவர் நிலை நிறுத்துவார். Have a surprising September.